Hi students, I am Gopinath. In 12th Business Max, chapter number 7, Probability Distribution, exercise 7.1, question number 20. An experiment succeeds twice as often as it fails. What is the probability that in next 5 trials there will be 3 success and at least 3 success? So questions all observe பண்ணி பார்த்தீங்கன்னா succeed twice as often as it is fails. So இது question வந்து பார்த்தீங்கன்னா P is equal to success என்றது P ன்னு assume பண்ணுங்க fail twice as often as it is fails, that is ரெண்டு மடங்கு கொடுத்துருவோம், that is P is equal to 2Q ன்னு வந்துடும். ஸோ இதில் வந்து நமக்கு P and Qட இன்ஃபர்மேஷன் தேவைப்படுறதுனால நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும், that is know the formula, that is அதோட ஆன்சர் என்ன ஃபார்முலா, that is P plus Q is equal to 1 தெரியும். இதில் வந்து நமக்கு Pயோட ஆன்சர் தேவைப்படுறதுனால இந்த Qவை வந்து 1 minus Pயாக மாற்றிக்கலாம். ஸோ இதை எடுத்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். therefore 2 into என்ன கிடைக்கும், 1 minus Pன்னு வருங்களா. ஸோ இந்த 2 உள்ளே எடுத்துடுவாங்க. ஸோ உள்ளே வந்தால் ஸோ 1 2s are 2, 2 into P 2Pன்னு வரும். இந்த மைனஸ் 2P இந்த பக்கம் வருவோம், ப்ளஸ் 2Pன்னு வந்துடும். ஆல்ரெடி இங்கே ஒரு P இருக்குது. ஸோ 2P ப்ளஸ் P 3P. ஸோ 3P is equal to 2. therefore P is equal to 2/3ன்னு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவை, Qவோட ஆன்சர் தேவைப்படுது. ஸோ Qவோட ஆன்சர் தேவைப்படுறதுக்கு இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணுறேன், Q ஆன்சர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். therefore P plus Q is equal to 1. therefore P plus Q is equal to 1. இல்லை டேரெக்டாக பண்ணணும் போடலாம். Pயோட ஆன்சர் 2/3ன்னா அப்போ Qவோட ஆன்சர் கண்டிப்பாக என்ன இருக்கும், 1/3 தான் இருக்கும். ஸோ இது டேரெக்டாகவும் போடலாம், இல்லை ஃபார்முலா வைஸும் போடலாம். ஸோ நான் ஃபார்முலா வைஸில் போடுறேன் பாருங்கள். ஸோ P ஆன்சர் 2/3 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். 2/3 plus Q is equal to 1. therefore Q is equal to 1 minus இந்த 2/3 வெளியே போகிறப்போ minus 2/3ன்னு வரும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 3s are 3, 3 minus 2 1. therefore Q is equal to 1/3ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ட்ரையல்ஸ் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வாட் இஸ் த ப்ராபிலிட்டி தட் இந்த நெக்ஸ்ட் 5 ட்ரையல்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ therefore இதுலேருந்து n is equal to என்னோட வேல்யூ வந்து 5ன்னு வந்துடும். therefore n is equal to 5. இப்போ சப்டிஷன் 1 பாருங்கள். சப்டிஷன் 1 நினைக்கிறாங்க. ஸோ 3 சக்ஸஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல அட்லீஸ்ட் அட்மோஸ்ட்னு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி 3 சக்ஸஸ் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக என்ன பண்ணலாம், நீங்கள் x is equal to 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரைட் த பைனாமியல் ஃபார்முலா. ஸோ பைனாமியல் ஃபார்முலா இஸ் P of capital X is equal to X. P of capital X is equal to X. The formula is NCX P power of X Q power of n minus X. ஸோ இந்த கொஷின் வந்து 3 சக்ஸஸ் கொடுத்ததுனால P of X is equal to 3ன்னு என்ட்ரி பண்ணுறேன். therefore என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஸோ அப்ளை பண்ணுறப்போ 5C3. Pயோட வேல்யூ வந்து 2/3 அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 3. Qயோட வேல்யூ வந்து 1/3 அண்ட் என்னோட வேல்யூ வந்து 5. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 3. ஸோ therefore இதை 3 நம்பர்ஸ் ரிவர்ஸில் பேக்கில் எழுதுங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ therefore பார்த்தீங்கன்னா ஸோ 5 into 4 into 3 divided by 3 into 2 into 1. therefore next இது என்ன பண்ணாத, இது அப்படியே 2/3 the whole power 3 இருக்குங்களா. ஸோ இப்படி எப்படி ஸ்பிளிட் பண்ணாத 2 power of 3 by 3 power of 3ன்னு போடலாம். நெக்ஸ்ட் 5 minus 3. ஸோ 5 minus 3 நமக்கு 2ன்னு கிடைக்கும். that is 1/3 the whole power of square. ஸோ டோட்டலாக பாருங்கள். இப்போ எது கேன்சல் பண்ண பாருங்கள், 3 3 கேன்சல், இது 1 டைம், இது 2 டைம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 5 2s are 10 வந்துருங்களா அது. ஸோ 5 2s are 10. 10 into 2 power of 3 நமக்கு 8ன்னு வந்துடும். 3 power of 3 is 3 power of 3 இங்கே வந்து 3 power of square இருக்குது. ஸோ ஓகே ஃபஸ்ட்டு 1/1 எடுத்துக்கிறேன். ஸோ 2 power of 3 வந்து 8, இது 3 power of 3 அப்படியே வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அதை 1 ஸ்கொயர் பண்ண 1 வரும். 3 ஸ்கொயர் பண்ணுறப்போ 3 ஸ்கொயர்னு வந்துடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஸோ 10 into 8 80, 8 into 1 80. ஸோ 80 by 3 power 3 இங்கே 3 ஸ்கொயர். ஸோ டோட்டலாக என்ன பண்ணலாம், 3 power of 5ன்னு போடலாம். ஸோ therefore எப்படி 3 power of 5 வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும், x power of m into x power of n is x power of m plus n மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி 3 power of 3 into 3 ஸ்கொயர் வந்து 3 power of 5 ஆகும். 3 வந்து நம்ம 5 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 243ன்னு வரும். ஸோ 80 by 243. இது சப்டிஷன் 1ஓட ஆன்சர். சப்டிஷன் 2 ஆன்சர் கொஷின் பார்த்தீங்கன்னா கேட்ட கொஷின் வந்து அட்லீஸ்ட் 3 சக்ஸஸ் கேட்குறாங்க. ஸோ இதில் அட்லீஸ்ட் 3 சக்ஸஸ் கேட்கறதுனால நமக்கு தெரியும், அட்லீஸ்ட் சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும், P of X greater than or equal to 3. அட்லீஸ்ட்னாலே greater than or equal to 3 போட சொல்லிக்கிறேன். ஸோ therefore P of X greater than or equal to 3. இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்,
ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 கொடுத்ததுனால ஸோ பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 போடலாம் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ம் போடலாம் ப்ளஸ் பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு செய்யலாம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் ஃபார்முலா சம்லலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 வந்து நான் ஃபார்முலா வந்து 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3ஆன்னு போடுவேன். ஸோ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியும் போடலாம், இல்லை இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணியும் போடலாம். அந்த கான்செப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ரிட்டர்னில் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், எதில் போடலாம் ஆன்சர் ஒன்றா தான் வரும். இன் கேஸ் வந்து இந்த மெத்தடில் உங்களுக்கு பிடிக்கலன்னா இந்த மெத்தட்லையும் செய்யலாம். பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு 3 வந்து 1 மைனஸ் பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 3 இப்படின்னு எடுத்து செய்யலாம். இந்த மெத்தடில் செஞ்சாலும் ஒரே ஆன்சர் தான் வரும், இதில் போடலாம் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஏன்னா இந்த இடத்துல என்னோட வேல்யூ இந்த 5 இருக்கிறதுனால ஸோ 3 4 5 இப்படி போடலாம் 3 வேல்யூஸ் தான் வரும், இதில் போடலாம் 3 வேல்யூஸ் தான் வரும். இந்த 3 வேல்யூஸ் எடுத்து 1 மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இங்கே எது போட்டாலும் ஆன்சர் ரைட்டு தான். ஸோ நான் ஏன் பர்டிகுலர் இதை யூஸ் பண்ணுறேன்னா நம்பர் ஆஃப் டே என்னோட வேல்யூ வந்து 5 இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல ஃபார்முலாவுக்கு வேல்யூ நான் போக விரும்பலை. என்னோட வேல்யூ அதிகமாக இருந்திருந்தால் இதை நான் மாற்றிருக்கலாம். ஓகேங்களா, இதில் போட்டாலும் ஆன்சர் ஒன்று தான் வரும். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறேன், இது ஒன்றுக்கும் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃபார்முலா எழுதிக்கிறேன். த ஃபார்முலா இஸ் P of capital X is equal to X. The formula NCX P power of X Q power of N minus X. So okay, first P of X is equal to 3 entry பண்ணுறேன். ஸோ அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ P of X greater or equal to 3. ஸோ ஃபஸ்ட் இதுக்கு என்ட்ரி பண்ணுறேன். ஸோ என்னோட வேல்யூ வந்து நமக்கு 5, ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 3. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ 5C3, Pயோட வேல்யூ வந்து 2/3, எக்ஸோட வேல்யூ வந்து 3 அண்டு கியூட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/3 அண்டு n மைனஸ் எக்ஸ் என்னோட வேல்யூ வந்து 5, தட் இஸ் 5 மைனஸ் 3 அண்டு ப்ளஸ் அண்ட் x இஸ் ஈக்குவல் டு 4. x இஸ் ஈக்குவல் டு 4 அப்ளை பண்ணுறப்போ 5C4 அண்டு 2/3 த ஹோல் பவர் ஆஃப் எக்ஸோட வேல்யூ இங்கே 4 இருக்கிறதுனால இங்கே 4 என்ட்ரி பண்ணுறேன். அண்டு கியூட வேல்யூ வந்து 1/3 அண்டு ஃபார்முலா n மைனஸ் எக்ஸ் என்னோட வேல்யூ வந்து 5 அண்ட் எக்ஸோட வேல்யூ 4 அண்டு ப்ளஸ் இதில் x is equal to 5 என்ட்ரி பண்ணுறேன். இந்த x is equal to 5 எடுத்து இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணுறப்போ 5C5 நெக்ஸ்ட் 2/3 த ஹோல் பவர் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட வேல்யூ வந்து 5ஆக இருக்குது. நெக்ஸ்ட்டு கியூட வேல்யூ வந்து 1/3 அண்டு ஃபார்மில் வந்து n மைனஸ் எக்ஸ்னு இருக்குது. என்னோட வேல்யூ வந்து 5 அண்ட் எக்ஸோட வேல்யூ வந்து 5. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் பாருங்கள். ஸோ தேர்ஃபோர் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது காம்பினேஷன் ஃபார்மில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்போ 5C3. ஸோ 5C3 வந்து ஸோ 5 into 4 into 3. ஸோ 3 நம்பர்ஸ் ரெடியூஸ் பண்ணுறேன். டிவைட் பை 3 into 2 into 1 போடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதை பாருங்கள், 2/3 த ஹோல் பவர் ஆஃப் 3ங்குது. இதை ஸ்ப்ளிட் பண்ணது 2 பவர் ஆஃப் 3/3 பவர் ஆஃப் 3ன்னு மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் இதை 1/3 ஹோல் பவர் ஆஃப் 5 மைனஸ் 3. ஸோ 5 மைனஸ் 3 நமக்கு 2ன்னு கிடைக்கும். ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும், 3 ஸ்கொயர் பண்ணால் 3 பவர் ஆஃப் 2ன்னு போட்டுக்கலாம். ஸோ இது மைனஸ் பண்ணுற 2ன்னு வரும். 1 பவர் ஆஃப் 2 இஸ் 1, 3 பவர் ஆஃப் 2ன்னு மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 5C4. ஸோ 5C4ன்றது ஸோ 5 into 4 into 3 into 2 டிவைட் பை 4 நம்பர்ஸ் ரெடியூஸ் பண்ணுறோம்ல, therefore 4 into 3 into 2 into 1. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2/3 த ஹோல் பவர் ஆஃப் 4. இது ஸ்ப்ளிட் பண்ணோன்னா 2 பவர் ஆஃப் 4 by 3 பவர் ஆஃப் 4 into next 1/3 the whole power of 5 minus 4. So 5 minus 4 answer 1 கிடைக்கும். Therefore the 1/3 அப்படியே போட்டுக்கலாம் 1. So remaining பார்த்தீங்கன்னா plus 5C5. So 5C5 ஓட வேல்யூ வந்து 1. ஏன்னா ரெண்டு இங்கே மேலே 5 நம்பர் கீழே 5 நம்பர் வரும், டோட்டலோட ஆன்சர் 1 ஆகிடும். ஸோ இது 1 ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன வரும் பாருங்கள், 2/3 the whole power of 5. இதை ஸ்ப்ளிட் பண்ணால் 2 power of 5 by 3 power of 5 வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் இருக்கிறது 1/3 whole power of 5 minus 5 is 0. So total anything power of 0 value is 1. So total இது 1 ஆகிடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ டோட்டலாக இஸ் ஈக்குவல் டு ஸோ இதில் வந்து 3 கேன்சல், இது 1 டைம், இது 2 டைம்ஸு. ஸோ தேர்ஃபோர் இந்த இடத்துல எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோதான் இது. ஸோ 5 2 10 வந்துடும். ஸோ 10 இன்ட்டு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 பவர் ஆஃப் 3 இங்கே 1 ஸ்கொயர். ஸோ 1 ஸ்கொயர் இஸ் 1. 1 into 2 power 3 is 2 power 3. டினாமினேட்டர் அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே 3 பவர் ஆஃப் 3 இங்கே 3 ஸ்கொயருங்குது. ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாம். 3 பவர் ஆஃப் 3யும் 3 ஸ்கொயருங்க கம்பைன் பண்ணால் 3 பவர் ஆஃப் 5 வந்துடும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இதில் எதுவும் கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஸோ 5 3 2 1 சாரி 4 3 2 1 இங்கே ஒரு 4 3 2. ஸோ கேன்சல் ஆகிடும்.
ஸோ ரிமைனிங் இது ஒன்லி 5 மட்டும்தான். ஸோ ப்ளஸ் 5 அண்ட் இன்ட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 பவர் ஆஃப் 4 இது 1/3 த ஹோல் பவர் ஆஃப் 1. ஸோ 1 ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ 1 into 2 power of 4 is 2 power of 4. டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா 3 power of 4 இங்கே 3 power of 1. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்போ 3 power of 5 வந்துடும். அண்டு ப்ளஸ் இந்த டேர்ம் பாருங்கள் 1 into 1 சேம். ஸோ ரிமைனிங் என்ன வரும், இதே நம்பர் ரிப்பீட் ஆகிடும். தேர்ஃபோர் ரிமைன் நம்ம என்ன கிடைக்கும்னா ஸோ 2 power of 5 by 3 power of 5 வந்துடும். ஸோ ஓகே, இப்போ லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸில் ஆன்சர் வந்துடும். ஸோ இஸ் ஈக்குவல் டு இதில் காமன் நம்பர்ஸ் பாருங்கள். ஸோ இதில் காமன் நம்பர் பார்க்க ஆரம்பித்தா 2 power of 3 இங்கே 2 power of 4 இங்கே 2 power of 5. ஸோ இதில் லீஸ்ட்னு பார்த்தா நியூமரேட்டரில் 2 power of 3 இஸ் எ லீஸ்ட் நம்பர். ஸோ 2 power of 3 ரிமூவ் பண்ணிடுறேன். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே 3 power of 5 3 power of 5 3 power of 5 காமனாக இருக்கிறதுனால 3 power of 5 வெளியே வந்துடுச்சு. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக இந்த இடத்துல எதுவுமே கிடையாது. ஸோ இது ஒன்லி 10 மட்டும்தான். ஸோ இதில் 10 மட்டும் வரும். அண்டு ப்ளஸ் நெக்ஸ்ட் டினாமினேட்டர் 3 power 5 அவுட் சைடில் இருக்குது. ஸோ இங்கே மல்டிபிள் ஆஃப் 5 2 power of 4ல் 2 power of 3 வெளியே போயிடுச்சு. அப்போ ரிமைனிங் இது ஒன்லி ஒரு 2 மட்டும்தான். ப்ளஸ் அதே மாதிரி 3 power of 5ம் வெளியே தான் இருக்குது. இங்கே 2 power of 5 இருக்குது. ஸோ 2 power of 3ல் வந்து 2 power of 5 போயிடுச்சுன்னா மீதி என்ன வரும், 2 ஸ்கொயர்னு வரும். அந்த 2 ஸ்கொயர்டு வேல்யூ வந்து 4 ஆகிடுச்சு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதை சிம்பிளை பண்ணுறப்போ 2 power 3 நமக்கு 8ன்னு வரும். 3 power of 5 வேல்யூ வந்து 243ன்னு வரும். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ 10 ப்ளஸ் ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 5 2s are 10 ப்ளஸ் 4. ஸோ டோட்டலாக இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஸோ 10 + 10 20 20 + 4 24 24 into 8 the value is 192 divided by 243. ஸோ இதுதான் அந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.